கர்த்தர் பூமியின் எல்லைகளை சொந்தமாக்கி தருவார். இதெல்லாம் செய்கிற பொழுது எல்லைகளெல்லாம் பிரித்து போயிடும். அதான் சொன்னேன், சாலமோன் செஞ்சது பிள்ளைகள் எல்லை எழுந்துட்டாங்க. ஆனால் இப்பொழுது இதை மேற்கொண்டு வருகிற பொழுது எல்லைகள் நமக்கு சேர்க்கப்படும். எல்லைகளோடு கூட நம்ம பிள்ளைகளும் கூட வச்சுக்கணும். எல்லாம் நான் கட்டி வச்சுட்டு யாருக்கு கொடுத்துட்டு போகிறேன்? அப்படி தான் ஒரு சின்ன பாத்ரூம் கட்டினா கூட என் காலத்துக்கு அப்புறம் என்ன பாத்ரூம் யாருன்னா போவான் இல்லையா? சரி, வீடு, வாசல், தோட்டம், துறவு, கடை எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதுயா. அப்புறம் அந்நியன் வந்து உன் எல்லையில் உட்காருவான். உபாகம் 28வது அதிகாரம் 14வது வசனம் மேலே போருங்க. அந்நியன், நீ திராட்சை தோட்டத்தை வைப்ப, வேற ஒருத்தன் வந்து சாப்பிடுவான். நீ வீட்டை கட்டுவ, வேற ஒருத்தன் குடியிருப்பான். நீ மனைவி நீப்ப, வேற ஒருத்தன் அவளோட உறவு கொள்வான். இதெல்லாம் தேவையா? யாருடைய குடும்பம்? நான் தான் சொல்லிக்க வேண்டியது தான், நான் யார் தெரியுமா அப்படின்னு. இதெல்லாம் வேணாம் ஐயா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த நாளிலே, திருவிருந்த நாளிலே கர்த்தர் உங்கள் மத்தியில்